சரி, இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆங்கிலேயரோட துணைப்படை திட்டம். சார், துணைப்படை திட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். துணைப்படை திட்டம் எப்ப யாரு அறிமுகப்படுத்தினார்னு கேட்டா 1798 வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிறவரை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. யாரு? வெல்லஸ்லி பிரபு. எப்ப? 1798. சார், இந்த துணைப்படை திட்டம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம இந்தியாவில நிறைய சுதேசி அரசுகள் இருந்துச்சு. அதாவது இந்தியாவில சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில நிறைய சுதேசி அரசுகள், சரியா, தனி அரசுகள் இருந்துச்சு. அந்த சுதேசி அரசுகளை ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டு கீழே, அதாவது ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த துணைப்படை திட்டம், சரியா. அப்ப 1798 வெல்லஸ்லி பிரபு தான் இதை அறிமுகப்படுத்துறாரு. இது எதற்காக அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில இருந்த சுதேசி அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர அறிமுகப்படுத்தத்தான் இந்த துணைப்படை திட்டம், சரியா. புரிஞ்சா? ஓகே, அடுத்து நான் எழுதிக்கலாம் அப்புறம். சரி, ஓகே. இதுல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இந்த துணைப்படை திட்டத்துல ஃபர்ஸ்ட் படிங்க. சுதேசி அரசின் தலைமையகத்தில் ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் இருப்பார். அதாவது சுதேசி அரசு ஒண்ணு இருக்கு, ஒரு மன்னரோட அரசு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலேயர் சார்பா ஒரு பிரதிநிதி இருப்பாரு. இந்த துணைப்படை திட்டத்தோட நோக்கமே இதுதான், சரியா. என்ன பண்ணுவாங்க? ஆங்கில அரசு சார்பா ஒரு பிரதிநிதி இருப்பாங்க, சரியா. இப்ப நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. கம்பெனியை நீங்களே பாத்துக்க முடியுங்களா? பாத்துக்க மாட்டீங்க. உங்களோட சார்பா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியை பார்த்துக்க சொல்லி நீங்க விட்டுட்டு வருவீங்க. அந்த மாதிரி சுதேசி அரசனோட தலைமையகத்துல, அதாவது அவங்களோட தலைமையகத்துல, அவங்களோட அமைச்சரவையில ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் இருப்பார், சரியா. இந்த துணைப்படை திட்டத்தோட முதல் நோக்கம். அடுத்து, ஆங்கிலேயரோட படைக்கும் படை வீரர்களுக்கும் ஆண்டு சம்பளம் அந்த நாட்டு அரசே கொடுக்கணும், சரியா. இப்ப சுதேசி அரசு இருக்கு, திடீர்னு வெளியில இருந்து ஏதாவது ஒரு படை அப்படி தாக்குதுன்னா என்ன பண்ணுனா, இந்த துணைப்படை திட்டம், இந்த ஆங்கிலேயரோட துணைப்படை திட்டத்துல படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுதேசி அரசுக்கு சார்பா என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. சோ அதனால அந்த படைக்கான சம்பளம் இதெல்லாம் யாரு கொடுக்கணும்? ஆங்கிலேயர் கொடுக்க மாட்டான், அந்த சுதேசி அரசு தான் கொடுக்கணும், சரியா. இது இரண்டாவது நோக்கம். என்னது? ஆங்கிலேயரின் படைக்கும் மற்றும் படை வீரர்களுக்கும் ஆண்டு சம்பளம் அந்த நாட்டு அரசர்கள் வழங்க வேண்டும், சரியா. யாரு கொடுக்கணும்? அந்த சுதேசி அரசுல இருக்க அந்த நாட்டு அரசர் தான் ஆங்கிலேயரோட படையில என்ன பண்ணணும், படைகளுக்கும் படை வீரர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும், சரியா. அடுத்து, ஆங்கிலேயரை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் வெளியேற வேண்டும். சார், இந்த துணைப்படை திட்டத்தை ஒரு சுதேசி அரசு அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா அந்த நாட்டுல பிரிட்டிஷ்காரன், சரியா, பிரிட்டிஷ்காரன் ஒரு ஐரோப்பியர் தான், சரியா. பிரிட்டிஷ்காரன் ஒரு ஐரோப்பியர், ஐரோப்பிய கண்ட்ரில இருந்து, ஐரோப்பிய காண்டத்துல இருந்து வந்தவன் தான், சரியா. அவனை தவிர வேற எந்த ஒரு ஐரோப்பியரும் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டாயம் இருக்கு, சரியா. இந்த துணைப்படை திட்டத்துல அந்த துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா சரி, பிரிட்டிஷை தவிர வேற எந்த ஒரு ஐரோப்பியர், அதாவது போர்த்துகீசியன், டச்சு, அப்புறம் பிரிட்டிஷ், அப்புறம் டேனிஷ், அப்புறம் பிரெஞ்சு, சரியா, இந்த 4ல எதுவுமே துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிட்டா அங்க இருக்கக்கூடாது, பிரிட்டிஷ் மட்டும்தான் இருக்கணும், சரியா. அடுத்த பாயிண்ட், சுதேசி நாட்டு, அதாவது சுதேசி நாடு அரசர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அனுமதி பெற்ற பின்னரே அயல் நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். சார், இது என்னன்னா, சுதேசி அரசு இருக்குல்ல, இந்த சுதேசி அரசு ஏதாவது ஒரு வெளியே இருக்க நாட்டுல ஒப்பந்தம், அதாவது ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா அது போடணும்னா யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றான்? பிரிட்டிஷ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஏன்? அவன் தான் இவன் நாட்டை பாதுகாக்கிறான். நீ எப்படி என்ன கேட்காம போய் அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போடுவ? சோ அதனால எந்த ஒரு வெளிநாட்டுக்கூடையும் சுதேசி அரசு, தனியாருக்கு ஒரு சுதேசி அரசு ஒப்பந்தம் போட்டாலோ அதை என்ன பண்ணணும்? பிரிட்டிஷ் கிட்ட தெரிவிக்கணும். அவங்க கிட்ட என்ன பண்ணணும்? பர்மிஷன் வாங்கணும், சரியா. இதுவும் துணைப்படை திட்டத்துல ஒரு முக்கியமான நோக்கம் தான். அடுத்து, அந்நிய அரசுகள், அதாவது அந்நிய அரசுகள் மற்றும் உள்நாட்டு கலவரங்கள் நடைபெறும் போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டை பாதுகாக்கும். இது வரைக்கும் பார்த்தது என்ன பண்ணோம்? பிரிட்டிஷ்க்கு ஒரு பாசிட்டிவா தான் பார்த்தோம், சரி, அதாவது இந்த சுதேசி அரசுக்கு ஒரு நெகட்டிவா தான் பார்த்தோம். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னது, சுதேசி அரசுக்கு ஒரு பாசிட்டிவ். என்னது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? பிரிட்டிஷ் படைகளை கொண்டு என்ன பண்ணணும்? நிறுத்திடுவான், சரியா. பிரிட்டிஷ் படைகளை கொண்டு என்ன பண்ணிடும்? நிறுத்திடுவான். நான் உன் நாட்டை பாதுகாத்துக்கிறேன். இதுதான் துணைப்படை திட்டம். ஒண்ணுமே இல்ல, சுதேசி அரசு அவனுடைய படைகளை கலைச்சிட்டு பிரிட்டிஷ் படைகளை அவன் நாட்டுக்குள்ள வச்சுக்கணும், சரியா. உன் நாட்டை பாதுகாக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லிட்டான். ஆனா அந்த படைகளுக்கு தேவையானது எல்லாம் என்ன பண்ணணும்? நீ தான் பண்ணணும். இதுதான் துணைப்படை திட்டம், சரியா. இந்த துணைப்படை திட்டத்தை முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க, அதாவது எந்த சுதேசி அரசு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1798
ஹைதராபாத் 1898 ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணிருப்பான்னா பிரிட்டிஷ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிப்பாரு. அடுத்து 1799 தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூர் அரசர் என்ன பண்ணுவாருன்னா அவரே வந்து வாலண்டரியா நானே உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு. எப்ப 1899. அடுத்து 1801 அயோத்தி. சரி, அயோத்தி எங்க இருக்கு? அயோத்தி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ். சரியா, அந்த அயோத்தியில இருக்க அந்த அரசர் சுதேசி அரசர் என்ன பண்ணிடுவாரு துணைப்படை திட்டத்தை ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் 1802 பேஷ்வா. சரி, அந்த மராத்தா குடும்பத்திலேயே இந்த பேஷ்வாங்கிறது முதன்மை அமைச்சர். சரியா, இவங்க வந்து முக்கிய பொறுப்புல இருப்பாங்க. அந்த குடும்பம் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த 1802 இந்த துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் 1803 போன்ஸ்லே. சரி, அதுவும் அந்த மராத்திய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். சரியா, என்ன பண்ணிப்பாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து 1804 குவாலியர் என்ன பண்ணிருப்பாங்க துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் 1817 இந்தூர். அப்புறம் 1818 ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர். இந்த ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர்லாம் என்ன மாநிலத்துல இருக்கு? ராஜஸ்தான். இங்க இருக்க சுதேசி அரசுகளும் என்ன பண்ணிப்பாங்க துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சார் இது ரொம்ப முக்கியம் சார், இது என்ன பண்ணுவாங்க மேட்சிட்ல கேட்பாங்க. சரியா, இல்லைன்னா தவறான இணை கொடுத்து கேட்பாங்க. இங்க 1798 போல 99 கொடுத்து இந்தாண்டு ஹைதராபாத் கொடுப்பாங்க. சரியா தப்பா? சரியா தப்பா? தப்பு. அப்ப 98 தான் வரும். சரியா, அப்ப ஹைதராபாத் எப்ப வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க துணைப்படை திட்டத்தை? 1798. சரியா, இது வந்து பலமுறை டிஎன்பிசில கேட்ட ஒரு கேள்விதான். சரியா, ஓகே. அடுத்து வாரிசிலப்பு கொள்கை. சரியா, வாரிசிலப்பு கொள்கை. வாரிசிலப்பு கொள்கைன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப ஒரு சுதேசி அரசு இருக்கு. அந்த அரசு வந்து அந்த மன்னரும் சரி அவங்க மனைவிக்கு இருவருக்கும் எந்த ஒரு வாரிசு அதாவது குழந்தைகள் இல்ல அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணிக்கணும், எந்த ஒரு தத்தெடுக்கிறது குழந்தைகளை தத்தெடுக்க கூடாது. அதே மாதிரி இவங்க யாரையும் வாரிசா அறிவிக்கவும் கூடாது. என்ன பண்ணுனா பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடணும். சரியா, பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடணும். நீ அப்படியே வேற யாரையாவது தத்தெடுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட அனுமதி வாங்கணும். சரியா, இதுதான் வாரிசிலப்பு கொள்கை. சரியா, உன் வாரிசு இல்லைன்னா உன் சொத்து உன்னோட ஆட்சி அதிகாரம் எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடணும். சரியா, நீ யாரையும் போய் தத்தெடுக்க கூடாது. அப்படியே தத்தெடுக்கனாலும் நீ அது என்கிட்ட அனுமதி வாங்கணும். இந்த வாரிசிலப்பு கொள்கையை எப்ப கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 1848. சரியா, எப்ப 1848 கொண்டு வருவாங்க. யாரு கொண்டு வருவான்னு பாத்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு. அப்ப துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யாரு? வெல்லஸ்லி பிரபு. அப்ப வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியது டல்ஹௌசி பிரபு. அப்ப ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியது, அப்ப மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்துறது தாமஸ் முன்ரோ. மகள்வாரி முறைய முழுசா முழுசா யாரு அறிமுகப்படுத்துவார் மகள்வாரி முறைய? வில்லியம் பெண்டிங். அப்ப ரைத்வாரி முறையை தான் தாமஸ் முன்ரோ அறிமுகப்படுத்துவார். தாமஸ் முன்ரோ பிளஸ் கேப்டன் ரீட். சரியா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரைத்வாரி முறையை அறிமுகப்படுத்துவாங்க. அப்ப வாரிசு இழப்பு கொள்கையை யாரு அறிமுகப்படுத்துவாங்கன்னா டல்ஹௌசி. சரியா, வாரிசு இல்லைன்னா என்ன ஆவாங்க டல் ஆயிருவாங்க. ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்க வாரிசு இல்ல அதாவது குழந்தைகள் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க டல் ஆயிடுவாங்க. சோ அதனால டல்ஹௌசி பிரபு ஒரு ஷார்ட் கட் தான், சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1848 வாரிசு இழப்பு கொள்கை யார் கொண்டு வந்தாங்க? டல்ஹௌசி பிரபு. சார் இது ஒண்ணுமே இல்லை, சுதேசி அரசுகளின் வாரிசு இல்லை எனில் ஆங்கிலேய ஆட்சி நேரிடும். சரியா, சுதேசி அரசுக்கு வாரிசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ் அந்த நாட்டை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வாரிசுகளை தத்தெடுக்கவும் அனுமதி இல்ல. சரியா, இவங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் என்ன பண்ணும் வாரிசுல தத்தெடுக்கணும். அடுத்து 1857 என்ன நடந்துச்சு? பெரும்புரட்சி, கிரேட் ரிவோல்ட். சரியா, அந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு இந்த கொள்கை அதாவது இந்த வாரிசு இழப்பு கொள்கை ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. சரியா, இதன்படிதான் என்ன பண்ணிருப்பாங்க ஜான்சி ராணி கூட அந்த பெரும்புரட்சியில இறங்கி போராடி இருப்பாங்க. சரியா, அவங்க கணவர் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க வாரிசு இல்லாதனால என்ன பண்ணிருப்பாங்க இந்த பெரும்புரட்சியில போராடி இருப்பாங்க. யாரு? ஜான்சி ராணி. சரியா, ராணி லட்சுமிபாய். அடுத்து இந்த வாரிசிலப்பு கொள்கைய முத எங்க கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1848 எங்க கொண்டு வராங்க? சதாரா. சரியா, 1848 எங்க கொண்டு வராங்க? சதாரா. அதுக்கப்புறம் 1849 எங்க கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர், சாம்பல்பூர். சரியா, ஜெய்ப்பூர், சாம்பல்பூர். எப்ப? 1849. அடுத்து 1850 எங்க கொண்டு வராங்க? பகத். எங்க கொண்டு வராங்க? பகத் அப்படிங்கிற இடத்துலயும். அடுத்து 1852 உதய்பூர். அப்புறம் 1853 ஜான்சி. 1854 நாக்பூர்.
சரியா? அப்ப வாரிசு இழப்பு கொள்கையை முதல்ல எங்க கொண்டு வராங்கன்னு கேட்டா சதாரா. எப்ப? 1848. சரியா? வாரிசு இழப்பு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வருஷமே சதாரால வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வராங்க. சரியா? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டத்தை எங்க முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க? ஹைதராபாத். சரியா? அவ்வளவுதான்.